ஏய் ரம்யா, இப்பெல்லாம் அவன் ரொம்ப ஓவரா பண்றான்டி. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்டே இருக்கான். முடியல என்னால. ஏய், சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டாலே அந்த ரிலேஷன்ஷிப்லாம் செட்டே ஆகாதடி. பேசாம அவனை விட்டுரு. நேத்து கூட எங்க அப்பாட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்டி. இவனும் கால் பண்ணிருப்பான் போல, வெயிட்டிங்ல இருந்திருக்கும் போல. அப்பாட்ட பேசி முடிச்சுட்டு இவனுக்கு நான் கால் பண்றேன், எவன் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறான்டி. நான் சொல்றேன் அவன்கிட்ட, டேய் சத்தியமா அப்பா கிட்ட தான்டா பேசுனேன்னு. ஸ்கிரீன்ஷாட் கேக்குறான்டி. ஏய் ஸ்வேதா, இதெல்லாம் செட்டே ஆகாதுடி. காலத்துக்கும் நீ அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாது. சொன்னா கேளு, அவனை விட்டுரு. எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அவன்கிட்ட பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. தேவையே இல்லடி அவன், எனக்கு தேவையே இல்ல. இவ்வளவு பண்ணிட்டு அவன் எனக்கு தேவையே இல்ல. ஆனா அவன் எனக்கு வேணும்டி, அவன் எனக்கு வேணும். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏண்டி, அவனை புடிச்சிருக்குன்றியா பிடிக்கலன்றியா? அவன் நல்ல பையன் தான் ரம்யா. திடீர்னு அப்பப்ப இந்த மாதிரி லூசு மாதிரி பண்ணுவான். ஏன் இங்க பாரு, ஒன்னா நான் சொல்றத செய்ய, இல்லைன்னா நீ என்ன யோசிக்கிறியோ அதுல ஸ்ட்ராங்கா நில்லு. அதை விட்டுட்டு ஏண்டி ரெண்டுமே பண்ணாம போட்டு புலம்பி சாவடிக்கிறேன்ன? சி, இங்க பாருடி, அவன் ஒன்னா நம்பர் டாக்ஸிக் தான். இருந்தாலும் எனக்கு அவன் தாண்டி வேணும்.